விழுப்புரம் எஸ்விஎஸ் கல்லூரி குழந்தையாக இருந்தவர்கள் யார் யார், மாணவிகளின் மர்ம மரணத்துக்கு காரணமானவர்கள் யார் யார் என்பது தொடர்பாக சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. அதில் எஸ்விஎஸ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பள்ளிக்கூடங்களில் போய் மாணவர்களை ஆள் பிடிக்கிற வேலையை செய்ய வச்சிருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஏழை தலித் மக்களுடைய அந்த பணத்தை கொள்ளையடித்து காலேஜ் கட்டி இன்றைக்கு 3 மாணவிகளை கொலை செய்திருக்கிறார்கள். இது அனுமதிக்கக்கூடாதுன்னு கருதுகிறோம். ஏற்கனவே டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரியின் போது அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாக சொன்ன பின்னாடி தான் மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யாமல் அந்த மாணவர்கள் ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு மேலே போராடியும் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கை இழந்து தெருவில் நிற்கிறாங்க. 3 மாணவிகள் கொல்லப்பட்டுட்டாங்க. மீதி 200 மாணவர்கள் உயிரோடு நடைப்பணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரியுடைய அங்கீகாரத்தை நிரந்தரமாக ரத்து செய்யணும். கல்லூரியுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அரசு பறிமுதல் செய்து அவர்களுடைய பணத்தை அந்த மாணவர்களே பிரித்து கொடுக்கணும். இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு கருதுகிறோம். இத்தனை ஆண்டுகள் செயல்பட விட்டு தலித் மாணவருடைய பணத்தை கொள்ளையடித்து இன்றைக்கி உயிரியும் பறிச்ச பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரெஜிஸ்ட்ரார் கைது செய்யப்படலை, அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கைது செய்யப்படலை, அங்கே இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறவரோ இல்லை அது கீழே இருக்கக்கூடிய கூட்டு உடந்தையாக இருக்கக்கூடியவர்களோ யாருமே குற்றம் சாட்டப்படலை, கைது செய்யப்படலை. மாணவர்களுக்கு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அதுக்கான ஒரு கமிட்டி போனன்னு கொண்டு போய் முடிக்கிறாங்க. இதை இப்படிப்பட்ட சில கமிட்டிகள் போட்டு மாணவர்களை அவர்களுக்கு உளவியல் ரீதியாக கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு முடிக்கிறாங்க. இது தீர்வே கிடையாது. அதனால் சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த சொத்துக்களெல்லாம் அந்த மாணவர்களுடைய பணம்ன்றதுனால அவர்களுக்கே பிரித்து கொடுக்கணும். நட்டையீடாக அதுதான் இருக்க முடியும்னு நாங்கள் கருதுகிறோம். இது இந்த கல்லூரி மட்டும் இல்லைங்க, அரசு கல்லூரிகள் தவிர்த்து தனியார் கல்லூரிகள் இன்றைக்கி டிடி மருத்துவ கல்லூரி மாதிரி இன்னும் பல கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளையும் இதான் நிலைமை. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படும் போது மாற்றுத்தரம்னு சொல்கிறாங்க. அது நடக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் முக்கியமாக கோர்றது, இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு 200 மாணவர்களையும் அரசு மருத்துவர்களில் உடனடியாக மாற்றம் செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு.